அனைவருக்கும் வணக்கம். டெக் கப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், எப்படி ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்டை கிரியேட் செய்வது என்பது பற்றிய தெளிவான விவரம் இந்த வீடியோவில் உங்களுக்காக கிடைக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாருங்கள், இப்பொழுது நாங்கள் அந்த ஃபேஸ்புக் அக்கவுண்டை எவ்வாறு 2024 அதாவது 2024 ஆண்டிலே எவ்வாறு ஃபேஸ்புக் அக்கவுண்டை கிரியேட் செய்வது என்பதனை பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனிலே, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனிலே ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்பொழுது நான் ஃபேஸ்புக் அக்கவுண்டை கிளிக் பண்ணுகின்றேன். இங்கே எனக்கு 3 அக்கவுண்ட்கள் காட்டப்படுகின்றன. அந்த வகையிலே இப்பொழுது 2 விஷயம் இங்கே காட்டப்படுகின்றது. ஒன்று, login to another account and create a new account. இப்போ நாங்கள் புதிதாக ஒரு அக்கவுண்டை கிரியேட் செய்ய போகிறோம் என்பதனால் கிரியேட் நியூ அக்கவுண்ட் என்ற இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ண வேண்டும். இப்பொழுது வந்துவிட்டது ஜாயின் ஃபேஸ்புக். இப்பொழுது கெட் ஸ்டார்டட் என்று இருக்கின்றது. அதுக்கு கீழே ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட். இப்போ ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட்னா நான் ஏற்கனவே ஒரு அக்கவுண்டை வைத்திருப்பதனால் அதனை எவ்வாறு ஓப்பன் செய்வது என்பது அது கூறுகின்றது. இப்போ நாங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது கெட் ஸ்டார்டட். எனவே அதை கிளிக் பண்ணுவோம். இப்பொழுது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், ஷுவர் நேம் கேட்கிறது. ஃபர்ஸ்ட் நேம்னா உங்களுடைய முதல் பெயர். இப்பொழுது எனது பெயர் நான் சும்மா போடுகின்றேன். ஓகே, தென் ஷுவர் நேம், ஓகே. தென் இதன் பிற்பாடு நாங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுகின்றேன். இதிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய டேட் ஆஃப் பர்த் எது என்றால் நீங்கள் 18 வயதுக்கு கூடுதலாக இருந்தால்தான் இந்த அக்கௌண்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் சிறப்பாக. அந்த வகையிலே அதுக்காக நான் டேட் ஆஃப் பர்த்தை லோங்காக போடுகின்றேன். அதாவது 1995 டிசம்பர் 5 என்று சும்மா போடும். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போடுங்கள். போட்டு இப்பொழுது செட் என்பதை கொடுக்கின்றேன். அதன் பிற்பாடு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் இங்கே நெக்ஸ்ட் என்று இருக்கின்றது. கீழே பாருங்கள், ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் என்றும் இருக்கின்றது. இப்போ நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுகின்றேன். இதுல 2 விஷயம் கேட்கப்படுது, 3 விஷயம். ஒன்று ஃபீமேல், மற்றது மேல், மற்றது மோ ஆப்ஷன் என்று இருக்கிறது. இதில் நீங்கள் மேலோ ஃபீமேல் என்று கொடுக்கலாம். அதாவது ஃபீமேல் என்ற பெண், மேல் என்ற ஆண். இப்பொழுது நான் மாறினபடியால் மேலே கொடுத்து அடுத்ததாக நெக்ஸ்டை கிளிக் பண்ணுகின்றேன். ஓகே, இப்பொழுது மொபைல் நம்பர் கேட்கின்றது. ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கவுண்டை ஓப்பன் செய்யும் பொழுது மொபைல் நம்பரை கொடுப்பது உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு பாதுகாப்பானது அல்ல. எனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் எது என்றால் அது இமெயில் அட்ரஸ். தெளிவாக நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸை கொடுக்கும்போது உங்களுடைய அக்கவுண்டை நீங்கள் சேஃபாக வைத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் இப்போது நான் சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் என்ற அந்த டேப்பை கிளிக் பண்ணுகின்றேன். இப்பொழுது பாருங்கள், வந்துட்டது. இமெயில் அட்ரஸ் என்ற இடம் இருக்கிறது இங்கே முதலாவது பாக்ஸிலே. அதுக்குள்ள என்னுடைய இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுவோம். இப்பொழுது நான் இதை கிளிக் பண்ணுகின்றேன், என்னுடைய இமெயில் அட்ரஸ். தென் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது நாங்கள் கிரியேட் எ பாஸ்வேர்ட் என்று இருக்கின்றது. ஓகே, கிரியேட் எ பாஸ்வேர்ட். இப்போது நாங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை போட வேண்டும். போட்டால் என்னுடைய ஃபேஸ்புக்கை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். அதற்காக நான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை போடுகின்றேன். போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்டை கொடுப்போம். சுத்துகின்றது, போங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்பொழுது கேட்கின்றது சேவ் யுவர் லாகின் இன்ஃபோ. We will save the login info the surveillance was, so you won't need to enter the next time you log in. நீங்கள் என்னன்னா திருப்பி நீங்கள் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்டை ஓப்பன் செய்யும் பொழுது உங்களுடைய பாஸ்வேர்ட் மறந்து விட்டால் இந்த பாஸ்வேர்ட் சேஃபாக இருக்கும். அதற்காக தான் கேட்கின்றார்கள். எனவே அதை சேஃப் என்று கொடுங்கள். சரி, இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ஓகே என்றால் அதுக்கு எக்ரி என்று கொடுத்தால் சரி. இப்பொழுது இங்கே வாருங்கள், ஃபேஸ்புக் அக்கவுண்ட் தற்போது கிரியேட் பண்ணப்பட்டு விட்டது. ஓகே, சுத்துகின்றது, பாருங்க. வெயிட் பண்ண வேண்டும். ஓகே, ஓகே. கண்டினியூ வித் யூஎஸ் என்று கேட்கின்றது. ஓகே, அதை கொடுக்கலாம். கொடுத்தால் சரி. இப்போது நீங்கள் இதிலே ப்ரொஃபைல் பிக்சரை ஆட் பண்ணாது, அது அடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டுகின்றேன். இப்பொழுது ஸ்கிப் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணினால் இப்பொழுது எங்களுடைய ஓப்பன் பண்ணப்பட்டு விட்டது. ஓகே.
இதுதான் எங்களுடைய ஓகே ஜூஸ் டேட்டான்னு கொடுப்போம். we will see. வந்துட்டு பாருங்கள், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். டேக் கேர். தேங்க்யூ.